நம்ம மாமா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொம்பு சிவி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. கேப்டன் சொல்லுவார், ஃபஸ்ட்டு படம் எனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் வேணா எனக்கு ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அன்றைக்கி கார்த்திக் ராஜா சார் இருந்தார். இன்றைக்கி இசைஞானி இளையராஜா சார், நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார். இது ஒரு பிளெஸ்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இளையராஜா சார் வந்து சத்ரியனாக இருக்கட்டும், எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கும்போது இன்றைக்கும் நம்மளுக்கு நரம்பு முறுக்கி ஏறும். ஜிம்முக்கு போகிறப்போ அந்த சத்ரியன் பிஜிஎம் கேட்டு தான் இன்றைக்கும் நம்ம போவோம். அந்த மாதிரி எவர்கிரீன் சாங்ஸ் கொடுத்துருக்கார். இன்றைக்கி அடுத்த தலைமுறையாக வர சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால் உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேட்குறது, ஷம்முவை பிளெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரம் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரமணா படத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். முதல்ல கஜினி ஹிந்தி படம் லான்ச் ஆகும்போது ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அந்த சிடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்புறம் 2 பேருமே கேப்டன் தரையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ முருகதாஸ் அண்ணனும் தரையில் உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்போ தற்சமயமாக ஷம்முகோட படம் பண்ணுறப்போ பழக ஆரம்பித்தேன். உண்மையிலேயே எப்படி நீங்கள்லாம் கேப்டனை சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் மாதிரி நான் பார்க்குறேன். ரொம்ப டவுன் டு எர்த்தாக அவர் பழகிறதும், அவர் என்கிட்ட சில டாக் விஷயங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் எந்த ஷம்மு பொன்ராம் சார் படம் கொம்பு சிவிக்கு போகும்போது கூட செட்டில் பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவாக அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் செட்டப்பில். அங்கே போய் பார்க்குறப்போ எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் அரவணைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்கள் தம்பி இப்படி நடிக்கிறார், இந்த ஷாட் இப்படி இருக்கு, எனக்கு ஒவ்வொன்றுமே சொன்னார். அதனால் பொன்ராம் சாருக்கும் நீங்கள் வந்திருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.